அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமாம், இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்தார். கடந்த நாட்கள் காலங்களிலெல்லாம் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். ஆமாம், வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன், மரண வரையிலும் அவர் நம்மை நடத்தி செல்வார் என்ற வேத வசனத்தின்படி நம்மை நடத்தி செல்ல அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளில் கூட சிறிது நேர தியானத்திற்காக வேதத்திலிருந்து சில ஆமென் சொல்கிற சிறிது நேரம் உங்களோடு கூட நான் அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக இருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத வசனம் பலமுறை நாம் கேட்டு பழக்கப்பட்ட ஒரு தேவனுடைய வார்த்தை. தோத்திரம் அதிகமாக இதை கேட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். நமக்கு மிகுந்த ஒரு அறிமுகமான ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன இந்த அருமையான வார்த்தையை குறித்து நம்ம பார்க்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய உறவிலே நிலைத்திருங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஆண்டுடைய வசனத்தை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பிரசங்கிக்கும்படியா இருக்கிற தேவ உறவிலே அல்லது தேவனுடைய உறவிலே நிலைத்திருங்கள் அப்படிங்கிறதான ஒரு தலைப்பை வைத்து அவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட சிறிது நேரம் நான் பிரசங்கிக்கும்படியாக விருப்பப்படுகிறேன். அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய உறவுக்கும் தேவனுடைய பதிலுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கிறது. ஆமா, தேவ உறவு எந்த அளவுக்கு ஆமா நீங்க சரியாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்வதற்கும் அது சரியாக இருக்கும் என்பது இந்த வசனத்தின் ஆதாரமாக இருக்கிறது. வசனத்தை கவனியுங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், ஆமா, தேவ உறவு உங்களிலே சரியாக நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யுமா செய்யப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு அருமையான காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் எந்த அளவுக்கு நீங்கள் தேவனோடு கூட ஆமா நெருங்கிய தொடர்பு வைத்துள்ளீர்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேருக்கு தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை ஆசை இருக்கிறது. ஆமா, ஏன்னா ஆண்டவர் நிறைய இடத்துல வாக்கு பண்ணிருக்கேன், நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார், அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். சீக்கிரத்தில் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், ஆமா, இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுல தேவன் ஒரு வாக்கை கொடுத்தால் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு தேவன் நல்லவராய் இருக்கிறாரு. ஆமென், தோத்திரம். ஆமா, சின்னவங்களும் பெரியவங்களும் யாராய் இருந்தாலும் தேவனிடத்துல கேட்கும் போது அவர் சொல்லுகிற ஒரு அருமையான காரியம், ஆமா, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது இந்த பர்டிகுலரா இந்த காரியத்தை மட்டும் இல்லை, எதை நீங்க கேட்டாலும் சரி அதை தருவதற்கு என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? யாருக்கு இதை தரு என்று சொன்னால், எந்த ஒரு மனிதன் மனுஷன் தேவ உறவிலே நிலைத்திருக்கிறாரோ அவர்கள் தான் என்ன சொல்லி தேவனிடத்திலிருந்து பூரணமாய் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நீங்கள் பதிலை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தேவ உறவிலே என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வேத புத்தகத்திலே நீங்க வாசித்து பார்க்க வேண்டும் சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 11வது அதிகாரத்திலே 38 முதல் 41 வசனங்கள் வரை நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. லாசருடைய சம்பவத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதை வாசிக்க கேட்போம். 11வது அதிகாரத்தில் 38 முதல் 44 வசனங்கள் வரை பார்க்கும்போது, அப்பொழுது இயேசு மறுபடியும் நமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது, அதின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாளுமே 4 நாளாயிற்றே என்றார். இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்த
நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ஜெபத்தை குறித்து இங்க பாருங்க. அவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறாரு வாசிங்க. நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தார். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். சொல்லுவேன். ஆண்டவருக்கு இந்த சம்பவத்தை நல்லா கவனிங்க. லாசரு மரித்து போனான். அது தேவனால் சிநேகிக்கப்பட்டதான ஒரு மனிதன் என்று வேதம் சொல்கிறது. அவனை எவ்வளவா சிநேகித்தார் என்று நாம் அறிகிறோமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லாசரு மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தில் உள்ள சகோதரிகளை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிற ஒரு அருமையான குடும்பம் இது. நல்லா கவனிங்க. ஆண்டவரால் நேசிக்கப்படுகிற குடும்பத்துல எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆமா, தோற்றம். ஆண்டவர் நேசிக்கிற குடும்பத்துலதான் மரணம் சம்பவித்ததாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போறாங்க, இவங்கெல்லாம் ஆண்டவரை தேடுறாங்க, இவங்க குடும்பத்தில் இப்படி நடந்துருச்சு, இவங்க குடும்பத்துல இப்படி சம்பவிக்குது அப்படின்னு சில வேளைகளை நம்மளை பார்த்து சில காரியங்கள் எல்லாம் சொல்லுவதை நம்ம காதால கேட்கிற கண்ணால பார்க்கணும். ஒருவேளை லாசரு மரித்த போது கூட அப்படியெல்லாம் நாட்களில் நிறைய பேர் அவர்களை சுற்றி மாத்தாரிடத்துல மரியாதைலாம் சொல்லி இருக்கலாம். தோன்றும். ஆனால் கவனிங்க, இயேசுவால் நேசிக்கப்படுகிற அருமையான குடும்பம் இந்த குடும்பம். ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, லாசரு மரித்து போனான். இப்ப இயேசுன்னு சொல்லி 4 நாள் ஆச்சு. இப்ப இயேசு இந்த இடத்துக்கு வரல. இயேசு வந்து சொல்றாரு, கல்லை என்ன செய்ய புரட்டி போடுதுன்னு சொல்லி. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அந்த அம்மா சொல்றாங்க, மரித்து 4 நாள் ஆச்சு நாருமே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. ஆனா சொன்ன பிற்பாடும் ஆனாலும் அந்த கல்லை அவர்கள் புரட்டி போட்ட உடனே இயேசு ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, 40 வசனத்துக்கு பாத்தீங்கன்னா, இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, இயேசுடைய ஜெபத்தை பாருங்க, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தமாக இதை சொன்னேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் உள்ள அந்த உறவை குறித்து பாருங்க. அவர் சொல்ற, நான் எப்பெல்லாம் ஜெபம் பண்றேனோ அப்பெல்லாம் நீ கேட்டு பதில் தருவீங்க. ஆமென். ஆமா, அவர் சொல்ற, நான் எப்ப ஜெபம் பண்ண, சின்ன காரியமோ பெரிய காரியமோ தோத்துரும், அது ரெண்டு பேரும் 5 அப்பமா இருக்கலாம் தோன்றும். அது சாதாரண ஒரு அப்பமான ஒரு காரியம் தான். ஒருவேளை மரித்து போன லாசருடைய குழந்தையா கூட இருக்கலாம் தோன்றும். ஒருவேளை வியாதி உள்ளவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கலாம். ஆனா சின்ன காரியமோ பெரிய காரியமோ அவர் சொல்றாரு, நான் எப்பெல்லாம் ஜெபிக்கிறேனோ, எப்பெல்லாம் இடத்துல கேட்கணும், அப்பெல்லாம் எனக்கு சொல்லுது 15 தருகிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவன் காரணம் என்ன தெரியுமா? பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்த உறவு. ஆமா, அவருடைய உறவிலே கொஞ்சம் கூட என்ன, அவன் இயேசுக்கு பலவிதமான நிந்தனைகள், அவமானம் இதெல்லாம் வந்துச்சு. ஏன்னா இயேசு பிசாசுகளை கொடுக்கிற போது, பிசாசு துரத்தப்பட்ட பிற்பாடு ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, பிசாசுகளின் தலைவனினாலே இருக்கிறான். அவன் பிசாசுகளின் தலைவனா இருக்கிறபடினாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொல்லி சொன்னாங்க. நாம சிலர் பரியாசம் பண்ணாங்க. பிரசங்கத்தை கேட்டு, இவனுக்கு எப்படி இருந்த, எப்படி இந்த ஞானங்களுக்கு வந்தது, மரியாதையுடைய குமாரன் அல்லவா, யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா, அவனுடைய சகோதர சகோதரிகளா இங்க இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் சில பேர் பரியாசம் பண்ணாங்க, கேள்வி பண்ணாங்க. என்னென்னமோ ஊழியத்தின் பாதுகாப்புக்கு பலவிதமான நிந்தனைகள், அவமானங்கள், நெருக்கங்கள் எல்லாம் வந்தது. ஆனால் எத்தனை வந்த போதிலும் கூட பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவு இயேசுவுக்கு கொஞ்சம் கூட குறையவில்லை. அவன் அந்த உறவு எப்பொழுதும் இருந்தபடினால் தான் இயேசு எப்பொழுதுதான் ஜெபிக்கிறாரோ அந்த ஜெபத்துக்கு உடனடியாக பிதாவாகிய தேவன் பதிலை தந்தார். தேவனோடு உள்ள உறவு உங்களுக்கு சரியா இருந்தா, நீங்க எப்பெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறார் பாருங்க, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை.
சொல்லுவோமே. அவர் சொன்னார் பாருங்க, அவர் சொன்னாரு, நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினாலே அவர் என்னை ஒருபோது என்ன செய்யலாம், தனியே இருக்க விடவே. அப்படின்னா என்ன, அவங்க உறவு அந்த அளவுக்கு இருக்கிறது. ஆமா, அவரோடு உள்ள உறவு, பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவு குமாரனாகிய இயேசுவுக்கு. ஏன்னா வேதம் சொல்லுது, பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமும் உடையவராக இருக்க அவரும் அவர்களைப் போலவே. ஆமா, முழுக்க முழுக்க மாம்சத்திலே வந்த, ஆமா, பவுல் எழுதும்போது சொல்ல மனிதனாகிய இயேசு அப்படிங்கிறாரு. மனிதனாகிய இயேசு அவர் முழுக்க முழுக்க மனிதனாக இந்த பூமியில வாழ்கிறாரு. ஆனா மனிதனாக இந்த பூமியில பிறந்தாலும் கூட பிதாவாகிய தேவனோடு உள்ள சரியான உறவு அவருக்கு இருந்தபடினால, ஆமா, எப்பொழுதெல்லாம் இயேசு ஜெபிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் என்னங்க பதிலை பெற்றுக் கொண்டாராமே. ஆமா, தேவ உறவிலே ஆமா சரியாக நீங்க நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜெபிக்கும் போது ஜெபத்துக்கு நிச்சயமாக என்ன செய்வீங்க, பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆளிலே சொல்லுவோமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில நாட்கள் ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா நன்றாக ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக இருந்திருப்பாங்க. நம்ம நல்லா ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளா இருப்பாங்க, நல்ல வேதத்தை வாசிக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருந்திருப்பாங்க. ஒருவேளை நீங்க கூட இருந்திருப்பீங்க, நல்லா ஜெபிக்கிறவர்களாக, வேதத்தை வாசிக்கிறவர்களாக, நல்ல உபவாசிக்கிறவர்களாக, மற்றவருக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லுகிற ஒரு நபராய் கூட நீங்கள் கண்டிருப்பீர்கள், ஒருவேளை இருந்திருப்பீர்கள். ஆனா அதே உறவு இப்பொழுது இருக்கிறதா? உங்களை நீங்க என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஆரம்ப நாட்களில் நீங்க எல்லாம் ஜெபித்த போது சில நன்மைகள் உண்டாயிருந்திருக்கும், சில அற்புதங்கள் நடந்திருக்கு. நீங்க ஜெபித்து மற்றவர்களுக்கு அற்புதம் நிச்சயமா நடந்திருக்கும். ஆனா இன்றைக்கு உங்க மனசுல ஒரு சில கேள்விகள் என்ன தெரியுமா? இப்பெல்லாம் ஆண்டவர்கள் பதிலே தருவதில்லை. இப்பெல்லாம் நாங்க ஜெபிச்சா எதுவுமே நடப்பதில்லை. முன்னாடி எல்லாம் நான் நல்ல தரிசனம் காண்பேன், நல்ல சொப்பனம் காண்பேன், நல்ல வெளிப்பாடு காண்பேன். ஆனா இப்பெல்லாம் எதுவுமே நடக்கிறது இல்லை, எதுவுமே கிடைக்கிறது இல்லை. இப்படி ஒரு சில விதமான ஒரு 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 சோர்ந்து போன ஒரு வித்தியாசமான எண்ணங்கள் உங்க மனதில் ஒருவேளை இருக்கலாம். தெய்வ பிள்ளையே, தேவ உறவு உங்களிலே சரியா இருக்குமானா நீங்கள் எப்பொழுது ஜெபித்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் பதில் தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா ஒன்றை கவனிங்க, இந்த தேவ உறவை கெடுக்கக்கூடியது என்ன? தேவனோடு உள்ள உறவு. ஏன்னா யாருமே தோற்றுறோம், ஆமா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உள்ள வரும்போதெல்லாம் ஆண்டவரோடு இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சியோடு தான் இருக்கிறாங்க. உள்ள வந்து அப்படியெல்லாம் இருந்ததும் உண்டு. ஆனா தேவனுடைய உறவை, தேவனோடு உள்ள அந்த தொடர்பை கெடுக்கக்கூடிய, தடை பண்ணக்கூடிய காரியம் என்ன? ஒரு சில காரியங்கள், குறிப்பா 2 காரியத்தை நான் ஒரு பட்சத்திலே வைக்கும்படியாக நான் விருப்பப்படுகிறேன். ஒன்று, தேவனுடைய உறவை தடை செய்யக்கூடிய முதலாவது காரியம் என்ன என்று சொன்னால், ஆமா, தேவையற்ற உலக சிநேகம். தேவையற்ற, ஆமா, தேவையற்ற உலகத்தினுடைய, ஆமா, சிநேகம். அந்த உறவு எப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ளாக, மனுஷனுக்குள்ளாக வருகிறதோ அப்பொழுது தேவ உறவிலே என்ன வருதுன்னா விரிசல் உண்டாகும். இதுதான் உண்மையான ஒரு காரியம். ஆரம்ப நாட்களை போல வேதம் வாசிக்க முடியலையா? ஆரம்ப நாட்களை போல ஜெபிக்க முடியலையா? ஆரம்ப நாட்களை போல உபவாசிக்க முடியலையா? ஆரம்ப நாட்களை போல ஆண்டுடைய அன்பை உணர முடியலையா? ஆண்டுடைய அன்பை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல முடியலையா? அப்படின்னா ஏதோ ஒரு உலகத்தினுடைய காரியம், ஆமா, உலகத்தை குறித்ததான அந்த சிநேகம், நேசம் ஏதோ உங்களுக்குள்ள நாம வந்திருக்குது, இடம் கொடுத்திருக்கிறீங்க. அதுதான் உண்மையான காரியம். வேதம் சொல்றத கவனிங்க. யாக்கோபுடைய நிருபத்திலே 4வது அதிகாரம், யாக்கோபுடைய நிருபம் 4வது அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், உலக சிநேகம் அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன், வசனம் சொல்லுகிறவர் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் யாக்கோபின் மூலமாக. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனுஷி உலகத்தை சிநேகிப்பார்களோ, இந்த உலகத்தில் உள்ளதை நேசிப்பார்களோ, அப்பொழுதே அவங்களிடத்துல என்ன கிடையாதுன்னா தேவ உறவு அவர்களை விட்டு தனிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அதில் சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து பாருங்க. ஆமா, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு எப்படிதான் இருக்கிறானா? தேவனுக்கு பகைஞனா மாறிடுற. எப்படி ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரு? தேவனை நீங்க பகைக்க ஆரம்பிச்சுவீங்க. எப்ப நீங்க உலகத்துக்குரியதை நீங்க சிநேகிக்க
ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே நீங்க என்ன செஞ்சீங்க? தேவனை நீங்களே பகைக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னு சொல்லுகிறது. 1 யோவானுடைய நிருபத்திலே 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா 1 யோவான் 2:15 சொல்றாரு, உலகத்திலும் உள்ளவைகளிலும் சொல்லுவோமே வசனத்தை கவனிச்சுக்கலாம். ஆவியானவர் அழகா சொல்றாரு, உலகத்திலும் உள்ளவைகளிலும். உலகத்தை மட்டும் இல்ல, உலகத்துல என்னென்னலாம் இருக்குதோ அந்த உலகத்தில் உள்ளவைகளில் என்ன செய்யாத? அன்பு கூறாது. தோற்கிறோம். ஆமா, எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகள் வேணும் ஆமா அன்பு கூறுகிறானோ, நேசிக்கிறானோ, சிநேகிக்கிறானோ அவனிடத்துல என்ன கிடையாது? பிதாவுடைய அன்பு இல்ல. ஏன்னா அவன் தேவனுக்கு பகைஞனா மாறி விடுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன்னா உலகத்தில் ஒரு மனுஷன் அன்பு கூறும்போது, உலகத்தை நேசிக்கும் போது, உலகத்தில் உள்ளவர்கள் மேல சிநேகிக்கும் போது அவனை அறியாமலே தேவ உறவிலிருந்து என்ன செய்கிறான்? வழிவிலகுகிறான். அவனை அறியாமலே தேவ உறவிலிருந்து வழிவிலகுகிறான். நல்ல கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி, ஆமா திடீரென்று புதிதாக ஒரு உறவு, ஆமா அந்த வாலிப வயசுல வந்துருது, ஒரு பழக்கம் வந்துருது. அப்படி பழக்கம் வந்த போது என்னன்னா, அந்த இருதயத்துல தேவனுக்கு வைத்திருந்ததான அந்த இடத்துல வேற ஒருவருக்கு இடம் கொடுக்கும் போது இந்த உறவு என்ன செய்கிறது? தடைபட்டு விடுது. இந்த தேசத்துல கொஞ்சம் குறைவுபடுகிறது. நல்லா கவனிக்கணும். ஆமா, அது வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம். ஆமா, உங்க வாழ்க்கையில நீங்க முன்பு போல அப்படிப்பட்டவரை ஜெபிக்க முடியுங்களா? யாரோ ஒருவருக்கு இடம் கொடுத்துட்டீங்க, ஏதோ ஒரு காரியத்திற்கு நான் இடம் கொடுத்துட்டீங்க. கொடுத்த போது உங்களால முன்பு போல ஜெபிக்க முடிகிறதா? முன்பு போல வேதத்தை வாசிக்க முடியுதா? முன்பு போல ஆண்டவர் சமூகத்துல அந்த அந்த பிரசனத்தை உணர முடிகிறதா? காரணம் என்ன தெரியுமா? அந்த தேவ உறவில் என்ன செய்யுது? ஒரு விரிசல் உண்டாகும். வேதம் சொல்றது உலகத்தில் உள்ளவைகள் என்ன செய்யாத? அன்பு கூறாது. ஒருவர் உலகத்தில் உள்ள அன்பு கூர்ந்த இடத்துல என்ன வேண்டாம்? பிதாவின் அன்பு இல்ல. வேதம் சொல்றது அன்பு உங்கள் இருதயங்களில் என்ன செய்யலாம்? ஊற்றப்பட்டிருக்குது. அப்ப அன்பு ஊற்றப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க அன்பே இல்லங்க. ஏன் அப்படின்னா அந்த உறவு, தேவ உறவில ஒரு விரிசல் உண்டாகிறது. தேவ உறவில ஒரு பெரிய விரிசல். தோற்றம் நல்லா ஜெபிக்கிற மாதிரியா இருக்கலாம், சமைக்கலாம், வைக்கலாம், ஆண்டவர் துதிக்கலாம், பாடலாம். தேவனோடு உள்ள உறவில ஏதோ ஒரு விரிசல். ஆமா, ஏன்னா உலகத்தை சிநேகிக்கிறவன் ஒருபோதும் தேவனை சிநேகிக்கவே முடியாது. ஏன்னா உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 தீமோத்தேயுடைய நிருபத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா 4வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுது. தேமா என்கிற ஒரு மனிதனை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறாரு. நல்லா கவனிங்க, ஆவியானவர் எழுதி வைக்கிறார் பாருங்க. இதெல்லாம் எதற்காக ஆவியானவர் எழுதி வச்சிருக்காருன்னா, கொரிந்தியர் சொல்லி இவைகளாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக செய்யப்படுகிறான், எழுதப்படும் எச்சரிக்கைக்காக எழுதப்பட்டிருக்கிறான். தேமாவை குறித்து சொன்னார் பாருங்க. தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, ஆமென், அங்க சொன்னார் பாருங்க. தேமா ஆமா இந்த உலகத்தின் மீது நினைச்சானா ஆசை வைத்து, ஆமா அது வரைக்கும் ஊழியத்தில் கூட இருந்தவன், உதவி செஞ்சவன், ஆமா நல்ல ஊழியத்துக்கு சப்போர்ட்டா இருந்தவன், ஆமா நல்ல ஊழியத்துக்கு உதவி. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஆமா ஊழியத்துல பாத்தீங்கன்னா ஆரம்ப நாட்கள் நல்ல உதவியா, ஜபத்துல உதவி, பொருளாதாரத்துல உதவி, ஆமா நல்ல உதவியா சப்போர்ட்டா இருந்த அநேக பிள்ளைங்க எப்பொழுது இந்த உலகத்தில் உள்ளவைகள் மேலும் அந்த நேசம் வைக்கிறாங்களோ, ஆசை வைக்கிறாங்களோ, அப்பொழுது தேவ உறவை விட்டு நினைச்சிருது. ஆமா பிரிவு உண்டாகிறது. அவர் சொல்றார் பாருங்க, தேவா இந்த உலகத்தின் மீது ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான். பிரிவு ஏன் அப்படின்னா, கர்த்தர் பிரிவை ஒரு நாள் விரும்புகிறதே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்றது பிரிந்து போகிறவன் தன் சுய இச்சையின்படி வாழவே செய்யறானா. ஆமா நல்ல பேசிக்கிறவங்க திடீர்னு பேச மாட்டாங்க. நம்ம பேசலாமா அப்படின்னு நல்லா பேசிக்கிறவங்க இப்ப பேச்சே கிடையாது. அப்படின்னா ஏன் அப்படின்னா பிரிவு. இந்த பிரிவை தேவன் ஒரு நாள் விரும்புகிறது இல்லை. அவங்களுக்குள்ள ஏன் அப்படிப்பட்ட எண்ணம் வருது அப்படின்னு சொன்னா, உலகத்தின் மீது எழுது பிரிந்து போகிறவன் தன் சுய இச்சையின்படி, ஆமா அவன் விருப்பத்தின்படி வாழணும். பேசினா கூட விருப்பத்தின்படி தான் நம்ம பேசணும். அவங்க விருப்பப்படுத்தியே பேசணும். அப்பதான் அவங்க ஏதாவது செய்வாங்க. அப்பதான் அவங்க ஏதாவது நமக்கு நன்மை செய்வாங்க. பாருங்க, கூடவே இருந்தவன் இந்த தேவாங்கிறவன், கூடவே இருந்தவன் உலகத்தின் மீது எப்போ அவனுக்கு ஆசை வந்துச்சோ, எது மேல ஆசைப்பட்டாலும் உலகத்தில் உள்ளவன், ஆமா
ஆடம்பரமா வாழணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆசை உலகத்துல வருது. ஆமா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை வருது. வேதம் சொல்லுது பண ஆசை எல்லாத்தையுமைக்கும் வேற இருக்குது. சிலர் அது மேல இச்சித்து குருவை என்ன செய்யறாங்க, குத்தி கொண்டு விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமா, சிலருக்கு சில உலகத்துக்கு உள்ளது என்ன பணம்னா அது அழிந்து போகக்கூடியது. ஒரே ஒரு அறிக்கை விட்டாரு பிரதமர் மோடியா, இரவு அந்த பணம் என்ன செஞ்சு செல்லாம வச்சிருச்சு. ஆமா, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுறது எதுவுமே செல்லாம போகாது. ஆமா, ஏன்னா உலகத்திலிருந்து வர எல்லாமே ஒரு நாள் நினைச்சிடும் அழிஞ்சு போகும். இந்த அழிஞ்சு போற காரியத்தின் மீதுதான் நம்ம இருதயம் இருக்குது நாட்டம் வருது. பண ஆசை எல்லா தீமைக்கிறது வேறா இருக்குது. நம்ம சிலர்களை ஆமா ஆசைப்பட்டு இச்சித்து உருவ தங்களைக்காக செய்யலாம் குத்தி கொள்றாங்க அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அப்ப சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆசை. இந்த தேவாவுக்கு எதன் மேல ஆசை தெரியல, உலகத்தின் மீது ஆசை வந்து என்னை விட்டு பிரிந்து போன. குலோசையர் நிறுவனத்தில் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க தேவா கூட இருந்தாரு, ஊழியத்தின் பாதையில கூட இருந்தாரு. ஆனா தீமோத்தேயுல எழுதும் போது அங்க கூட இல்ல, பிரிந்து விட்டார். காரணம் என்ன? உலகத்தின் மீது ஏதோ ஒரு ஆசை, உலகத்தின் மீது ஏதோ ஒரு ஏக்கம், ஒரு எண்ணம். கர்த்தருடைய சனமே, உங்களுடைய வாழ்வில தேவ உறவிலே நீங்கள் நிலைத்திருந்தால் மட்டும்தான் தேவனிடத்திலிருந்து பரிபூர்ணமான நன்மை நீங்கள் பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனிடத்திலிருந்து பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப தேவ உறவிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஆமா, அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள எதன் மீது என்ன செய்யக்கூடாது, ஆமா சிநேகம் வைக்கவே, ஆசை வைக்கவே ஆமா கூடவே கூடாது. ஒரு சொல்லுவேன், ஏன்னா உலகத்தின் மீது உலகத்தில் உள்ளவர்கள் எந்த ஒரு மனிதனுக்கு ஆசை வருதோ, சிநேகம் வருதோ, அப்பொழுது தேவ உறவு தானாவே இருந்துடும், தனித்து போக. கர்த்தருக்கு இந்த தேவன் அப்படித்தான். அது மாத்திரமல்ல, 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 11வது அதிகாரத்திலே 1 முதல் 10 வசனங்கள் வரை நீங்க வாசித்து பார்க்கும்போது, 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை பார்க்கும்போது சாலமோனை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறத பாருங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அன்றைக்கும் அவர்கள் உங்கள் அன்றைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தார். அவருடைய பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவருடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்ற போது அவருடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினார். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பரிபூர்ணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினார். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாக்கி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, சாலமோனை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். நான் தெரிந்த அளவுக்கு சாலமோனை போல தேவனோடு உறவாடின மனுஷன் யாருமே கிடையாது. தேவன் அவனை குறித்து அந்த அளவுக்கு சாட்சி கொடுத்தாரு. உனக்கு முன்னாடியும் சரி உனக்கு பின்னாடி ஒன்னா போல இருப்பது கிடையாது அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுத்தாரு. சாலமோன் செபிக்கிறான். செபிச்ச உடனே ஆலயத்தில் ஆசாரியர்கள் செய்ய முடியல, நிற்க முடியல. ஆமா, மகிமை வந்து அப்படியே ஆசாரியர்கள் நிற்கக்கூடாத நிலைக்கு மகிமை வந்து அப்படியே முடிந்தது. சாலமோனோட கர்த்தர் இடைவிட்டுக் கொண்டே இருக்கிறார். ஆமா, சாலமோன் விரும்பினது மட்டுமல்ல, விரும்பாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நினைச்சாரா கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அந்த அளவுக்கு சாலமோனுக்கும் தேவனுக்கும் உள்ள நெருக்கம் அப்படி இருந்தது. அவன் கர்த்தருக்கு மகிமை உள்ளது, அந்த அளவுக்கு நெருக்கம் உள்ளவன். ஆனா தேவனோடு இருந்த அவனுக்கு பிரமாணங்கள் தெரியும். மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள் தெரியும், கட்டளைகள் தெரியும். அவன் அதிகமாய் போதிக்கப்பட்டிருக்க, அவனுக்கு நல்லா கவனிக்கணும், அதிகமாய் போதிக்கப்பட்டிருக்குது.
எல்லா சத்தியத்தை அறிஞ்சவன் தான். எல்லாம் அறிந்த போதும் வேதம் சொல்லுகிறபடி அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆமா ஸ்தோத்திரம், என்ன சொல்லப்பட்டிருக்குது? அந்த கர்த்தர் 1ஆம் வசனம் சொல்லுது, ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தி இதை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேக ஸ்திரீகளின் மேல ஆசை வைத்தான். தேவனோடு வச்சிருந்த அந்த ஆசை சிநேகம் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ ஆசை எங்க வச்சுன்னா உலகத்தில் உள்ளவங்க மேல போயிடுச்சு. உலகத்தில் உள்ளவங்க மேல போன உடனே தேவனோடு உள்ள உறவு கொஞ்சம் கொஞ்சமா தனியே தொடங்கிறது. ஏன்னா உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையை ஏற்கனவே ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். ஆனா பாருங்க, தேவனோடு நல்ல தொடர்பு வச்சிருந்தவன் எப்போ உலகத்தில் உள்ளதன் மேல அவன் நேசிக்க தொடங்கினானோ, ஆசை வைக்க தொடங்கினானோ, அப்பொழுது தேவனோடு உள்ள உறவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கர்த்தர் அதையும் தாண்டி அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். அதையும் தாண்டி கொடுக்கிறார், உணர்த்துறாரு, பேசுறாரு. பாருங்க, அந்த 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ரெண்டு விச தரிசனமாகி பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு ஆண்டவர் பேசுறாரு. பேசினாலும் இருதயத்தில் ஏன்னா இந்த சுரணையற்ற தேவை தொழுநோய்க்கு அறிகுறி அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் எழுதி போடுது. சுரணையற்ற தேவை இன்னைக்கு நிறைய பேருக்கு சுரணையே இல்லை. என்னதான் பேசினாலும் அதை செஞ்சு செஞ்சு பழகி போனதுனால இப்பொழுது அந்த உலகத்தின் மேல அப்படியே மூழ்கிட்டாங்க. என்ன பிரசங்கம் பண்ணாலும் மார்க்கப்பட்டு போயிடுறது. இல்லாட்டி இவரை விட அவர் நல்லா பேசுறாரு, இவரை விட அவர் நல்லா பிரசங்கம் பண்றாரு, இப்படி சொல்லிட்டு போயிடறாங்க. யாரும் அதை உணர்ந்து கொள்ள, வேதம் சொல்றது உணர்வுள்ளவன் உண்டோ, இந்த வார்த்தையை உணர்ந்து கொள்கிறவன் உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்துக்கு மனமுத்திரம் நினைச்சுகிறாரா? இதை கேட்கிற அருமையான சகோதர சகோதரி, உன்னிடத்தில் உணர்வை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நீ தேவனை விட உலகத்தில் உள்ளதை எதையாவது நீ நேசிக்கிற ஒரு மகனாய் மகளாய் இருந்தா தேவனிடத்திலிருந்து நீ எந்த நன்மையும் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதைத்தான் தெளிவா சொல்லுது. சாலமோனுடைய உறவை, தேவனோடு உள்ள உறவை தடை செய்தது, கெடுத்தது எது என்று சொன்னா தோத்துரும். அவன் அந்நிய ஜனத்தின் மீது ஆசை வைத்தான். அப்படின்னா உலக ஜனத்தின் மீது, உலகத்தின் மீது அவன் ஆசை வைத்தபடினாலே தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் நமக்கு தெரிந்த ஒரு அருமையான மனுஷன், உலகத்தில் முதல் உண்டாக்கப்பட்ட மனிதன் ஆதாம் ஏவாள். அந்த ரெண்டு பேருக்கும் தேவனோடு உள்ள ஒரு நெருங்கின தொடர்பு. அவன் மகளிர் குளிர்ச்சியான வேளையில தேவன் தோட்டத்தில் வந்து என்ன செய்வானா உலாவுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை ஒரு பாக்கியம் பாருங்க. தேவனோடு உறவாடுகிற ஒரு சாக்கியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் பூமியில இறங்கி வந்து மனுஷனோடு கூட இருந்தாரா. அவன் மனுமக்களோடு உலாவி வந்தார், உலாவினார், உறவாடினார். அந்த உறவு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. ஆனா இன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் அந்நிய காரியத்திற்கு இடம் கொடுத்தார்களோ, ஒரு சிநேகம், புதிய ஒரு உறவு கிடைக்குது. என்ன உறவு? புதிய உறவு. அதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய சிநேகம், உறவு கிடைக்குது. கிடைச்ச உடனே தேவனோடு உள்ள உறவு இணைஞ்சிருச்சு, குறைஞ்சிருச்சு. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கும் பாருங்க, நிறைய புது புது நண்பர்கள்லாம் வாட்ஸ்அப்ல வர்றாங்க. உங்களுக்கு தான் சொல்றேன், புது புது நண்பர்கள், புது புது சிநேகிதர்கள் அப்படி வந்த உடனே வாட்ஸ்அப்ங்கிறாங்க, பேஸ்புக்ங்கிறாங்க, இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க. புதுசு புதுசான ஒரு உறவு. எல்லாத்துக்கும் லைட்டை கொடுத்துருவோம். ஆமா, எல்லாத்துக்கும் வந்துடும். என்ன செஞ்சிருவோம்? ஆமா, சாரி, அது என்ன ஃப்ரெண்ட்ஸ் உள்ளவங்க கொடுத்துருவோம். ஆமா, எல்லாத்தையும் கொடுத்து வச்சு அவங்க அங்க அனுப்ப, நீங்க அனுப்ப. ஆமா, நமக்கு எத்தனை லைக் பண்ணாங்க, எத்தனை கமெண்ட் பண்ணாங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் நேரம் போய்கிறது. புதிய புதிய சிநேக உறவு கிடைச்ச உடனே தேவனோடு உள்ள அந்த உறவு கிடைச்சிருச்சு. ஆதாம் ஏவாள் தேவனோடு நல்ல உறவு வச்சிருந்தாங்க. அது வரைக்கும் எந்த குறைவும் கிடையாது. அவங்களுக்கு குறைவுங்கிறதே வாழ்க்கையில இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆனா புதிய ஒரு சிநேகம் கிடைச்சு பாருங்க, புதிய ஒரு உறவு கிடைச்சு பாருங்க. தேவனோடு உள்ள உறவு இணைஞ்சிருச்சு. ஆமா, துண்டிக்கப்பட்டது. ஆமா, அந்த புதிய சிநேகம் எங்க கொண்டு விட்டுச்சு தெரியுமா? தோத்திரம், மரணம் வரைக்கும் கொண்டு விட்டுச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான். தேவனோடு உள்ள ஒரு உறவை கெடுக்கக்கூடிய புதிய சிநேகத்துக்கு, புதிய உறவுக்கு இடம் கொடுக்கும் போது அந்த உறவு தேவ சமூகத்தை விட்டே வந்துருது. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அது ஆதியாகமம் 3 தெரியும். தேவ சந்நிதிக்கு விலகி அப்படின்னு கர்த்தர் வந்து கூப்பிடுறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிற அப்படின்னு. வேதம் சொல்ல தேவ சந்நிதிக்கு விலகி அவன் இருந்தான் என்று சொல்லு. அருமையான கர்த்தருடைய ஜனமே,
தேவ உறவை கெடுக்கக்கூடிய உலக சிநேகம் எதுவாக இருந்தாலும் இப்பொழுதே உன்னை விட்டு மாற்றிக்கொள்ள தேவ சமூகத்திலே அர்ப்பணியுங்கள். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய உறவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் தேவனிடத்திலிருந்து பதில் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். தேவ உறவை கெடுக்கிற முதல் காரியம் உலக சிநேகம். இரண்டாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது, உலகத்தில் வரக்கூடிய சில பாடுகளும் என்ன செய்கிறது, தேவ உறவை என்ன செய்கிறது, ஆமா அவரை விட்டு தனிய பண்ணுகிறது. வேதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா ஆமா பாடுகள் வருவதே தேவனோடு உள்ள உறவை கெடுப்பதற்கு தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எதுக்காக உங்க வாழ்க்கையில திடீர்னு பாடுகள், போராட்டம், பிரச்சனை வருதுன்னா தேவனோடு உள்ள நல்ல உறவை தனிய பண்ண கெடுக்கிறதுக்கு தான். வேதத்துல வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபத்துல 8வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்துல 35 முதல் 39 வசனங்களை பார்க்கும்போது, நேரிட்டாலும் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். சொல்லுமே. ஆமா, நல்ல கவனிங்க. இவங்களெல்லாம் வருவதனுடைய நோக்கம் கிறிஸ்துவனுடைய உறவை விட்டு நம்மளை பிரிப்பதற்காக வரக்கூடிய ஒன்று. ஆமா, ஒன்றை புரிந்து கொள்ளணும். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ விளக்கத்தை அவருக்கு தெரியாம ஒண்ணுமே கிடையாது. அவர் சொன்னார் பாருங்க, உமது நிமித்தம் இந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாபகமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்புகளை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். சொல்லுவோம், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியமோ மறுகாரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நாங்கள் எழுதியிருக்கிறோம். ஒரு நிச்சயம் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, ஆமா இதெல்லாம் வர்றதெல்லாம் அவரை விட்டு பிரிக்கிறதுக்கு தான். தேவ உறவை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, ஆமா தேவனத்தோட நன்மதிப்பை விட்டு பிரிப்பதற்காக வரக்கூடிய உண்டு. ஆனா எங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கு. என்ன தெரியுமா? எது வந்தாலும் சரி, எத்தனை பாடுகள், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் சரி, எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு, கிறிஸ்துவின் உறவை விட்டு எங்களை பிரிக்க முடியாதுன்னு எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? அந்த நிச்சயம் இருக்குமானா கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை பாடுகள் வரட்டும், எத்தனை நிந்தனைகள் வரட்டும், அவமானங்கள் வரட்டும், ஒரு நாள் கிறிஸ்துவின் உறவை விட்டு அந்த பாடுகள், நிந்தனைகள், அவமானங்களோ உங்களை பிரிக்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க. ஆமா இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்வில பிரச்சனைகள், பாடுகள், நிந்தனைகள் இதெல்லாம் வந்தா முதல்ல அவங்க வந்து என்னன்னா, அவங்களே அறியாமல் என்ன இருந்தது, ஒரு சோதனை வந்து சர்ச்சுக்கு போய் என்ன கண்டோம், ஜெபம் பண்ணி என்ன கண்டோம், தோத்திரம் வேலை வாசித்து என்ன கண்டோம், கொடுத்து என்ன கண்டோம். அவங்களுக்குள்ளேயே ஒரு விதமான காரணம் என்ன, பாடு. அந்த பாடுகள், பிரச்சனைகள் வந்த உடனே தன்னை அறியாமல் அந்த உறவை விட்டு நினைச்சாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விலக தொடங்குறாங்க, தனிய தொடங்குறாங்க. வேத புத்தகத்தில் ஒரு அருமையான தேவ மனுஷன் எலியாவை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அவன் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல 1 முதல் 4 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது நமக்கு தெரிந்த ஒரு காரியம் தான். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்த்து நல்லவன் அல்ல
ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் நமக்கு நல்லா தெரியும். எலியா தேவனோடு உள்ள அந்த உறவு நமக்கு தெரியும். 17வது அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பதாய் இருக்கிற நான். கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி. ஆமா, வேதத்துல ஆமா எத்தனையோ மனுஷங்களை கர்த்தர் எப்படி எப்படியோ போதிச்சிருக்கிறாரு. ஆனா காக்காயை கொண்டு போதிச்சிட்டாரு, அது எலியாவுக்கு மட்டும்தான். அவன் எலியாவுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு வேதம் சொல்லுது. காகத்திற்கு தேவன் என்றாரா கட்டளையிட்டார் அப்படின்றது. காரணம் என்ன? அப்படிப்பட்ட உறவு எலியாவுக்கு தேவனோடு இருந்தது. அப்படிப்பட்ட உறவுள்ள ஒரு மனுஷன். அவன் தைரியமா சொல்ல, எவனுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கு இல்ல. ஏன்னா சர்வ வல்லவருக்கு முன்பதாக நிற்கிறேன், அவரோடு நான் தொடர்பு வச்சிருக்கிறேன், அவரோடு உறவு வச்சிருக்கிறேன். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்ப அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, எசபேல் இப்படி சொல்றான். என்ன சொல்றா அப்படின்னா, என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு செஞ்சது போலவே நாளைக்கு நேரத்தில் அவனுக்கு என்ன செய்யும். ஆமா, பிரச்சனை அப்படின்னு வந்த உடனே, ஆமா பெரிய அக்னியெல்லாம் இறக்கினவர் தான், தேவனோட நல்ல உறவு வச்சிருந்தவர் தான். பாடு பிரச்சனை வந்த உடனே அந்த உறவு அழிஞ்சிருச்சு. ஆமா, விலகிருச்சு. உறவு விலகிருச்சு, அவ்வளவுதான். உறவு விலகிறவங்க என்ன அப்படின்னா, அதுக்குள்ள என்ன வருது? அவன் சொல்ல, வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூழச்செடிங்க போய் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி சொல்றாரு. எவ்வளவு தூரம் போனாரா? ஒரு நாள் பிரயாண தூரம். எத்தனை கிலோமீட்டர் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் நடந்து போனோம்னா எவ்வளவு தூரம் போகும்? சாகிறதுன்னு முடிவாகி போச்சு. சாக போறேன்னா அது இங்கிருந்து சாக வேண்டியதானே. அது பிரயாணப்பட்டு போய் நல்ல இடத்தை பார்த்து சாக போறாராம். தோத்துரும். சாகிறது முடிவாகி போச்சு. ஏன்னா அவங்களும் அந்த குழந்தை போறது தோத்துறாங்க. அடுத்த சாகிறது சாகுறோம். ஆமா, தேவனுக்கா வைராக்கியமா செத்துவோம். ஆமா, சத்த சாட்சியா மறிப்போம். அப்படிங்கிறதுல பாடு பிரச்சனை வந்த உடனே நினைச்சாரு, தேவனை விட்டு கொஞ்சம் அப்படி விலகிட்டாரு. அந்த உறவு இதாயிடுச்சு. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை அப்படிதான். பிரச்சனை பாடு நெருக்கம் வந்துருச்சுன்னா அந்த தேவ உறவு முன்னாடி பண்ண ஜபம் கிடையாது, முன்னாடி பண்ண அந்த உபவாசம் கிடையாது, வேற வாசிப்பு கிடையாது. ஆமா, கத்தரை குறிச்ச சிந்தை கிடையாது, ஊழியக்காரனை குறிச்ச சிந்தை கிடையாது, சபையை குறிச்ச சிந்தை கிடையாது. எல்லாம் அப்படியே விட்டுறது. அவ்வளவுதான். தோத்துறோம். ஆமா, எதை மறக்கிறாங்க? கையில வச்சிருக்க மொபைலை மட்டும் மறக்கிறதே கிடையாது. நிறைய பேர் தோத்துறோம். ஆமா, ஆனா எல்லாம் மறந்து போயிடும். அவர் சொன்னாரு, போதும் கர்த்தாவே. என்ன கர்த்தாவே அப்படின்னா, ஜெபம் பண்ணது போதும், உபவாசம் இருந்தது போதும், ஊழியம் செஞ்சது போதும். நிறைய ஊழியக்காரர்கள் கூட அப்படிதான். பிரச்சனை பாடுகள் போராட்டம் வந்துருச்சுன்னா போதும், ஊழியம் செஞ்சது போதும், ஊழியம் செஞ்சு என்னத்தை கண்ட, ஊழியம் செஞ்சு என்ன கண்ட, என்ன நன்மை அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிற ஊழியக்காரர்கள் கூட உண்டு. இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஊழியர்கள், நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாய் கூட இருக்கலாம். அவன் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர் இருக்கிறார். மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் 27 முதல் 31 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, மத்திய 10வது அதிகாரத்துல 29 இருந்து ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை நல்லா நீங்க அவர் சொல்ல பாருங்க. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் இருக்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சுத்தம் இல்லாமல் அவைகளை ஒன்றாகிலும் தலையிலே விடாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கவனிச்சுங்களா? கர்த்தருடைய ஊழியர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளை இதை பார்க்கிற கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு காரியத்தை குறித்து நல்லா தெளிவா பாருங்க. சொல்லப்பட்ட 29 வசனத்துல, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் இருக்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளிலே ஒன்றாகிலும் தலையில என்ன செய்யலாம் விழாத அப்படின்னு சொல்றது. உங்க தலையில உள்ள மயிரெல்லாம் கத்தறிஞ்சிருக்கிறாரா? அல்லேலூயா. எவ்வளவு மகிமையான தேவன் பாருங்க. நம்ம பெண்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். தலை செய்யும் போது முடி சீப்புல கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா, ஐயோ எவ்வளவு முடி கொட்டுது பாருங்க. ஆமாவா இல்லையா? எவ்வளவு முடி பூரா கொட்டுது. ஆமா, நான் சொல்றேன், நீங்க வலிச்ச நாள்ல இருந்து எவ்வளவோ முடி போயிருக்கும். எத்தனை முடி உங்க தலையிலிருந்து விழுந்திருக்குது, கடிஞ்சுக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இல்ல இருக்கிற முடியாது எவ்வளவு முடி இருக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அவர் சொன்னாங்க, தோத்துறோம். நம்ம சில வேலையில சொல்லுவோம், ஆமா உயிர் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு சமாண்டா அப்படின்னு. வந்தா மழை போனா அப்படின்னா அப்படியெல்லாம் பேசுறது ஒரு உலகத்துல. ஆனா ஒன்றை கவனிங்க, அந்த அற்பமா நினைக்கிறோம் பாருங்க, அதற்கு கூட கர்த்தர் கர்சனை உள்ள தேவனா இருக்கிறாரு.
நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். சொல்றாரு, உங்கள் தலையுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது, அதனால் பயப்படாதீர்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கல. நீங்க எப்படிப்பட்டவங்களா? கர்த்தருடைய ஊழியர்கள் விசேஷமானவங்க. உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்காரு. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் விசேஷமானது. தாவீதுக்கு தெரியாது, ஆமா, தன் மேல இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி மறுபடியும் ஆடு வைக்க போனான்னு இருக்குது. வேலை வந்தபோது என்ன தெரியுமா? சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் அவனை ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தினாரு. உங்க ஊழியத்தை ஆசீர்வதித்து உயர்த்த கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரு. உங்களுக்கு அந்த பட்டணத்துல ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஏன்னா நீங்க விசேஷமானவங்க. அவன் பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது சோர்ந்து போகாது. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளை, உங்க வாழ்க்கையிலும் சரி, ஒருவேளை பொருளாதாரத்து நெருக்கத்தில் இருக்கலாம், பொருளாதார கஷ்டத்தில் இருக்கிறார். வேதம் சொல்வது, ஆதாயத்தின் பட்சியை கவனித்துப்பார், அது விதைக்கிறது அறுக்கிறது களஞ்சியத்திலே சேர்க்கிறது, அவைகளை பார்க்கிற அவைகளுக்கு பரமத்தினாலே செய்யலாம் விலை கூட்டுகிறார். அவைகளை பார்க்கிறது. நீங்க என்னவா? விசேஷமான உங்களை பிள்ளை போட்டாது இருப்பாரா? உங்களை போஷிக்காது இருப்பார். சோர்ந்து போகாதீங்க. பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது தோத்துறோம். தேவ உறவை விட்டு ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, விலகி விடாதீங்க. வேத புத்தகத்துல 2 கொரிந்தியருடைய நிருபம் 4வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, 2 கொரிந்தியர், ஆமென், நான் முடிக்க போறேன். ஆமா, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8, 9 வசனத்தை பாருங்க. நாங்கள் எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் போவதில்லை, இல்லை, இல்லை. சொல்லுவோமே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் சொன்னார் பாருங்க, நாங்கள் எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டால் என்ன செய்ய மாட்டோம்? ஒடுங்கி போக மாட்டோம், கலக்கமடைந்து மனம் முறிவடைந்து போக மாட்டோம். அப்படி சொல்லிட்டு சொன்னார் பாருங்க, துன்பப்பட்டு கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டோம் மடிந்து போகுது. என்ன வேணாலும் வரட்டும், எங்க தேவ உறவு ஒரு நாள் எங்களை விட்டு பிரிஞ்சு போகவே முடியாது. தேவ உறவிலே பவுல் நிலைத்திருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நாம சொல்ல முடியுமா? எல்லா பக்கத்துல நெருக்க வரட்டும், ஆனா ஒரு நாள் நான் தேவ உறவை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. நாங்கள் நெருக்கப்பட்டால் ஒடுங்கி நாங்கள் போகவே மாட்டோம். எங்களுக்கு தேவ மேல இருக்கிற உறவு என்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய ஜனமே, எபிரேயர் நிருபத்திலே 12வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்கிறது, வாசித்து பாருங்க. நீங்கள் விலைக்குள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகிக்க அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது வேதம் சொல்கிறது, அவருக்கு வந்த எல்லா விதமான துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்களிலும் ஆமா எல்லாவற்றையும் சகித்தார் பாருங்க. அவரையே நீங்க என்ன செய்ய? நினைத்துக் கொள்ளுங்க, நினைத்துக் கொள்ளுங்க, நினைத்துக் கொள்ளுங்க. வேதம் சொல்லுங்க, அவரை நினைச்சுக்கோங்க. இந்த கஷ்டத்தில், இந்த பாடுகள் எப்படி இருந்தாரு? பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவு இந்த அளவுக்கு இருந்தது. அவரை நினைச்சு நீங்க இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்க உறவு என்ன செய்யாது? ஆமென், தோத்திரம். அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் உங்க உறவு தேவனோடு விட்டு ஒரு நாள் பிரிக்கவே முடியாது. ஆகையாலே எப்பொழுதெல்லாம் தோத்திரம் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆமா, எப்பொழுதெல்லாம் அவர் பிதாவாகிய தேவனிடத்திலே ஆமா கேட்டாரோ அப்பொழுதெல்லாம் பிதாவாகிய தேவன் அவருக்கு பதிலை தந்தார். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனோடு உள்ள நல்ல உறவு. அப்படிப்பட்ட உறவுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் தோத்திரம். ஆமா, எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நிச்சயமா என்ன செய்வீங்க? பதிலை பெற்றுக் கொள்வீங்க. அதனாலதான் தோத்திரம் அந்த யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 15வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. ஆமா, அது மறுபடியும் ஒரு முறை கூட வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்லுகிறது, என் வார்த்தை உங்களிடத்தில் நிலைத்திருந்தால், தேவ உறவிலே நீங்கள் நிலைத்திருந்தால், நீங்க கேட்டுக் கொள்வது எதுவோ, நெருக்கமான சூழ்நிலை இருக்கலாம், தேவை மிகுந்த அந்த சூழ்நிலைக்குள்ள இருக்கலாம், ஒருவேளை சரீர பலவீனத்தோடு கூட இருக்கலாம். நான் சொல்றேன், மருத்துவர்களே கைவிட்டிருக்கலாம், இது உனக்கு நடக்காது, நீ அவ்வளவுதான் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா என் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்றேன், மருத்துவர்களே உங்களை கைவிட்டிருக்கலாம், இது நடக்காது, உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் பரம வைத்தியராக இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். மரித்தேன் ஆகிலும் சதா காலம் உயிரோடு இருக்க சொன்ன உயிர்த்தெழுந்த இயேசு என் தரப்புகளாலே குணமானீர் என்று சொல்லியிருக்கிறார்.
காயப்பட்ட கரங்களை தொட்டு சுகமாக்கி இன்றைக்கும் வல்லமை உடையதா இருக்கிறது. அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்று, தேவ உறவிலே நிலைத்திருந்து பாருங்க, தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். தேவனோடு உள்ள உறவு சரியா இருக்குமானால் நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் பதிலை பெற்றுக் கொள்வீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்துவோம். எங்கள் அன்பின் நல்ல பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த குமாரனாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்பா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னீங்கப்பா. உங்களோடு உள்ள உறவில எந்த ஒரு மனுஷன் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் கேட்டுக்கொள்கிற எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். உம்முடைய குமாரனாகிய இயேசு உம்முடைய உறவில நிலைத்திருந்த போது அவர் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொண்டார் ஐயா இந்த பூமியில. அதுபோல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய உறவிலே நிலைத்திருக்க கிருபை செய்ய. யாரெல்லாம் உம்முடைய உறவை விட்டு தூரமாக இருக்கிறார்களோ, உலக சிநேகத்தினாலே உறவை விட்டு தள்ளி இருக்கிறார்களோ, பாடுகள் கஷ்டங்களினால் உறவை விட்டு தள்ளி இருக்கிறார்களோ, வார்த்தை கேட்டவர்கள் உணர்வடைந்து மறுபடியும் உடைய உறவுக்குள் கடந்து வர தேவன் கிருபை செய்கிறார்கள். அவர்களை கர்த்தர் நினைத்தரும், அவர்களை ஆசீர்வதிங்க. உடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க. வியாதியோடு பலவீனத்தோடு இருந்தாலும் உடைய காயப்பட்ட கரம் தொட்டவர்களை குணமாக்க நான் ஜெபிக்கிறேன். தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவைகளை பூரணமாய் சந்தித்துக் கொடுக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்ய நான் ஜெபிக்கிறேன். எனவே செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.